சூசி சாப்பிட போறோமா? கொரியன் ரெஸ்டாரண்ட் தானே போறோம். அது நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. பேட்மிண்டன் விளையாட போறோமா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் ராபிடா புக் பண்ணி இவ்வளவு ரூபாய் கொடுத்துருந்தோம்? சொல்லுங்க, நார்மலாவே போயிருக்கலாம். படம் பார்க்க தானே போறோம். படம் பார்க்க தானே போறோம். அதுக்கு எதுக்கு இப்படி போகணும்? வேற எங்க போறோம்? வேற எங்க போறோம்? வேற எங்க போறோம்? என்னதான் மண்டை பார்க்குற மாதிரி வெயில் எடுத்துட்டு வந்து மழை வருது. கேம் விளையாட போறோமா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? அங்கேயே இருக்கு. அதுக்கு தான் போறோம். தெரியலாம். நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ஸ்டார்பக்ஸ்ல எல்லாம் எது குடிக்கிறாங்க? ஜஸ்ட் ஒரு காஃபி கலக்கி குடிக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு 150 ரூபா 200 ரூபாய்? ஏய் கத்தாதடி, அவங்க பக்கத்துல நின்னு. ஏண்டி? நான் உண்மையதான் சொல்றேன். இப்பதான் நான் அடிக்கடி உண்மையா பேசிடுறேன். அதான் என் பிரச்சனை. நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன சர்ப்ரைஸ்னு. என்ன சர்ப்ரைஸ்? வீடியோஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி பெரிய மாலுக்கு கூட்டிட்டு வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடி என்னதோ பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி இந்த ஓவர் ஆசை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரியா? இல்லையா? அதுவும் இல்லையா? அப்போ சொல்லு, எங்க போறோம்னு நினைக்கிற? நீ போய் சும்மா சுத்தி கூட்டிட்டு இருக்க. எங்க போறோம்னு நினைக்கிற? சும்மா ஜஸ்ட் ஒரு இது கூட இல்லையா? இவ்வளவு நேரம் சாப்பாடுன்ற இல்ல. ஆமா, ஜூசி. இது சாப்பாடை தவிர வேற ஏதாவது சொல்லி. சாப்பாடை தவிர வேற ஏதாவது சொல்லு. ஐ காட் இட். ஜூசி சாப்பிட போறோம். ஏமா சாப்பாடு இல்ல? இல்ல. ஹேர் கலர் பண்ண போறோமா? புக்ஸ் பாப்பமா, புக்ஸ் ஏதாவது இதுக்காங்க. என்னாச்சு மேடம்? புரிஞ்சுதா என்னன்னு? எங்க வந்திருக்கோம்? புடிச்சிருக்கா? இங்க வந்து
அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படி எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஐயோ நல்லா இருந்துச்சா? சீரியஸா இங்க வந்தீங்கன்னா இங்க வாங்க சரியா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்னத்த ஆடுது பாரு, என்னது இது பாரு மூக்கு இதா அது சப்புது மூக்கு சப்புது. கிளியரா மேல ஏத்தி வை. அப்படி கை வச்சு பிடிச்சினாலும் ஓகே தான். மங்களா தெரியுது. எப்படி தெரியுது? சரி, எப்படி இருந்துச்சு ஸ்னோ? வேற லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணியா? கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா இருந்துச்சா? I am the happiest girl in the world. தெரியுமா? நான் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தேன் சரியா? நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தேன். கிளியரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டா, நாங்க நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கொஞ்சம் அப்படியே சொதப்பி போயிருச்சு. நான் எங்க போகணும் அத நீ இன்னைக்கு காட்டின பத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. என்னது? Snow. So today நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, ஹாப்பி தானே? ரொம்ப 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 இல்ல கொஞ்சம் ஹாப்பி இல்ல. நாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த வந்து நாங்க வந்து நான் சொல்றேன் சரியா? என்ன விஷயம் பிளான் பண்ணேன் அப்படின்னு. என்ன விஷயம் பிளான் பண்ணேன் அப்படின்னா, பெரிய 2-3 ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணோம். பண்ண முடியல. ரீசன் நம்பர் 1, எனக்கு லீவ் இல்லை. ரீசன் நம்பர் 2, எங்க வீட்டுல இருக்கிற கேட்ஸை வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரீசன் நம்பர் 3, நாங்க வந்து இந்த நாள்ல இருந்து நாங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஒரு இடம் வர போறோம். அதை நான் இன்னைக்கு காலையில சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம்னு வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்றேன் சரியா? வாங்க. Why are you laughing, man? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பிளாஷ்பேக் போடுறேன், எல்லாரும் பாத்துட்டு வந்துருங்க சரியா? அதுக்கு ரீசன் கார்த்திகா சொல்லுவா. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சாப்பிட்டாச்சு ஓகேவா, பர்கர் எல்லாமே வாங்கி ஒரு மினி காம்போ மீல் மாதிரி வாங்கி நாங்க சாப்பிட்டோம். சரி, செகண்ட் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடை தேடுவேன். நான் எப்படி கடை தேடுவேன்னா,
கம்மி கம்மி ரேட்ல தான் நான் பார்க்க போவேன். ஓகேவா? சரி ரொம்ப நாளாவே நேச்சுரல் சாப்பிடணும் ஆசை சொல்லி அங்க ஒரு கடை சரி காட்டு நான் சொல்லிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கடை பார்த்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 49 போட்டுருந்தாங்க. அப்போ இல்லை நமக்கு அந்த கடை சொல்லிட்டு அங்க போயிடுச்சு. அங்க போய் எது ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மின்னு சொல்லி பார்த்தா 7 loaded சிக்கன் ஒன்று இருந்துச்சு. அடுத்தது சாப்ஸ் சிக்கன் இருந்துச்சு. சரி ஓகே 7 loaded சிக்கன் 7 layer சிக்கன் டாக்கோ ஒன்றும் சாப்டேல் கிறிஸ்பி சிக்கன் டாக்கோ ஒன்றும். நானும் 7 layer சிக்கன் இன்னொன்னு வாங்கி இருந்தியே. அது வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 7 layer சிக்கனும் நான் வந்து 7 layer சிக்கன் அது இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கியாச்சு. அடுத்து அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெமனேடு தானே இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட்னா பீச் அது கொடுத்தேன். அங்க இல்லையா பிங்க் லெமனேட் டீன்னு ஒன்று கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா ஃபுல்லா மொச்ச கொட்டை. அந்த வீடியோல நான் வந்து பேசியிருக்கேன். சரியா? அந்த வீடியோல ஆடியோ கட் ஆயிருச்சு. என்ன விஷயம்னா நான் வந்து சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டேன். சரியா? என்ன சொல்லி என்கிட்ட சாப்பிட சொன்னேன்? நான் சொன்னேன் 7 layer சிக்கன் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி இருக்கும்? 7 layerல இருக்கும்னு 7 layerலயும் சிக்கன். ஆக்சுவலி என்னன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 2 இருந்ததுன்னா அதுல எது 7 layer சிக்கன் எனக்கு தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டது ஃபுல் அந்த கோஸ் அப்புறமா வந்து மொச்சக்கொட்டையா இருந்ததுனால இது என்னது இது எனக்கு ஒண்ணும் இல்லை. இது அவங்க சொல்ல இது உனக்கு வாங்கியிருப்பேன் நான் நினைக்கிறேன். சோ நீ இதுதான் உனக்கு சொல்லு. அப்ப நான் அப்ப கூட சொன்னா 2 சிக்கன் தான் வாங்கினேன். சரி உனக்கு தெரியல அது காசுக்கு வாங்கிருக்கேன். அடுத்தப்பதான் அதுலயே சொல்லலாம். என்னடா இது லாஸ்ட் திங்கும் போது லாஸ்டா ஒரு பெரிய பீஸ் சிக்கன் வச்சு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு லேயர் தான் அவங்க வந்து 7th லேயர்னு நினைக்கிறேன். 7th லேயர்ல சிக்கன் வச்சிருக்காங்க. 7 layer சிக்கன். இது என்னடே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீ சொன்ன பாத்தியா வந்து வந்துட்டு 7 layer சிக்கன் விஷ்ணு வேற லெவல்ல இருக்கும். அந்த கூட்டத்தை பாரு, கூட்டம் அதெல்லாம் மோதுது. எதுவா இருந்தாலும் ஓகேதான். இதுக்கு நாங்க சிரிச்சுட்டு வந்தோம். சரியா? கதை ரொம்ப பெருசா போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.